வந்த வருஷம் சொல்லுவாங்க, அண்ணே கடேஸ்வரன் நீங்கள் தான் எனக்கு எல்லாம், வேற யாருமே எனக்கு இல்லை, சொந்தம் இல்லை பந்தம் இல்லை அப்படிமாங்க. ஒரு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிடும். இப்போ டவுசர் மாதிரி பேண்ட் ஆயிடுது, பேண்ட்டு மாதிரி இப்போ நல்ல பயங்கரமான கோட் ஷூட் மாறிடுது. இப்போ லைட்டாக ஸ்லாங் மாறும். அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறேம்மா. நம்ம என்னடா யோசிக்கிறான்னா, இங்கே இருந்துக்கிட்டு ஏதாவது செய்வானக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, அதுக்கப்புறம் எங்கே வேலைக்கு போகலாம் அப்படிம்பா. எப்படி சொல்லி உள்ளே வந்தாங்க, நான் கடைசி வரை உங்களோடு தான் இருப்பேன், மரணமே என்று உங்களையும் என்னையும் பிரிக்காது. இது நான் நிறைய டைலாக் கேட்டேன். ஆண்டவட்டையும் காவலிலும் வாழ்விலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன். ஏய் யார்கிட்ட? அவர் தெய்வம். அவர்கிட்ட சொன்னோன்னு சொன்னார், ஏய் ரூட்டை கொடுக்காதரா பேதுரு, சேவல் கோவதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன நீயே மறுதளிப்பால், செத்தாலும் மறுதளிக்க மாட்டேன். என்ன அங்கிள் அப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை மறுதளிப்பேன். அப்படிப்பட்டவர் நீர், நீ போகிற இடத்துல எங்களுக்கும் சேர்த்து கோழிலாம் வறுத்து போடுறாங்க, அதனால நான் மறுதளிப்போமா? இல்லை, நீ மறுதளிப்பாய். அவர் தெய்வம் சொல்லிட்டார், எனக்கு சொல்ல தெரியலைங்க. இவங்க சொல்கிற வார்த்தையை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஓ, நம்ம கடைசி வரை இருப்பாங்க போலக்கான. கர்த்தர் ஒரு நாள் சொல்வார், கடைசி வரை நான் மட்டும்தான் அவங்க கூட இருப்பேன். அதனால நான் என்ன கன்க்ளூஷன் வந்தேன்னா, இருக்கவன் இருக்கட்டும், போகிறவன் போகட்டும். போனால் வேறொரு இடத்துல அப்பாயின்மெண்ட் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருவார். ஒருத்தன் போனால் இன்னொருத்தனை கொண்டு வந்து, யூதாஸுக்கு பதில் சீட்டு போட்டு இன்னொருத்தன் எடுத்துட்டாங்கல்ல. நீங்கள் நினைப்பீங்க, அண்ணே உங்களுக்கு தெரியாதாண்ணே, தீர்க்கதரிசி இவங்களை பற்றி தெரியாதா? நாங்கள் எத்தனையோ சொல்கிறோம், நீங்கள் கேட்க மாட்டேங்க, இழுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இதை குடையுதுன்றீங்க. இது என்னண்ணே அப்படிங்க? தெரியும்டா, இவன் போனால் அவனுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொருத்தர் கர்த்தர் கொண்டு வரும், அது தெரியும் எனக்கு. கையை தட்டுங்களேன். நான் இவனை நம்பியும் இல்லை, வர்றவனை நம்பியும் இல்லை. நான் என் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மீது. கைகளை தட்டி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருந்து பாருங்களேன், சந்தோஷமாக இருக்கும், மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற உங்களை ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். பாருங்க, எலியாவை எலிசா எடுத்துக்கொள்ளும் வரை என்ன பிரச்சனை இருந்தாலும் விடாமல் பின்தொடர்ந்தால் அதான் டபுள் மடங்கு. உனக்கு டபுள் மடங்கு வேணும், ஆனால் பின்தொடர மாட்டேன். கிடைக்குமா? உள்ளதும் போச்சுன்னா பிடுங்கிட்டு விட்டுருவார். விடாமல் பின்பற்ற நகோமியை ரூத்து விடாமல் பின்பற்ற அந்த பேச்சு அங்கே இருக்கட்டும். உன் தேவன் என் தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே அன்றி உண்மை இவனை வேற யாரும் பிரிக்கக்கூடாது.